இன்னைக்கு ஸ்நாக்ஸு இன்னைக்கு வந்து வந்துடுவோம். கேழ்வரகு அடை செஞ்சு தரேன். சரி சிந்தா இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம கேழ்வரகு அடை செய்யலாங்க. அதுக்கு பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் தட்டி வச்சுருக்கேங்க. இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கேழ்வரகு மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்காங்க, இதை போட்டுக்கலாம். உப்பு இதுக்கு தேவையான அளவு, கொஞ்சமாக சீரகங்க, தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இதை நம்ம நீங்கள் வந்து முருங்கைக்கீரை இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாங்க. மாவு நல்லா நம்ம பிசைஞ்சிட்டோம். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம தவாவை நல்லா காய வச்சுட்டோங்க. இதில் நம்ம இதில் தட்டிக்கலாம். நீங்கள் வாழை இலையில் கூட தட்டி போடலாம், இல்லைன்னா ஒரு பேப்பர் கவர் எடுத்து கூட தட்டி போடலாங்க. நான் எப்படி தவாலே தட்டினேங்க. பாருங்கள், தவா நல்லா காஞ்சிச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம் நம்ம. இப்போ இதை ரவுண்டு பண்ணி நம்ம நல்லா அந்த அடையை எப்படியே தட்டிக்கலாங்க. நம்ம பாருங்கள், இது நல்லா தட்டிட்டோம். இது நல்லா வேகட்டும், நம்ம அப்புறமா திருப்பிக்கலாங்க. பாருங்கள், இது நல்லா ஒரு பக்கம் வெந்துடுச்சு. நம்ம இது திருப்பிக்கலாங்க. இது நல்லா வேகட்டுங்க. நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் இது நல்லா வேகட்டுங்க, அப்புறமா எடுத்துக்கலாம். பாருங்கள், இது இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சூப்பரான கேழ்வரகு அடை. பாருங்கள், கேழ்வரகு அடை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் செஞ்சு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.